ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையோருமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுடைய ஷானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிர்கள் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், குதுபுமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பெற்றிடங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். நபியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, தாய்மார்களே, வல்ல ரஹ்மான் நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவார்கள். நமது உயிரின் மேலான உயிருக்குயிரான ஹாத்தமுன் நபியீன், சய்யிதுல் முர்சலீன் வ சய்யிதுல் அவுலியா இல்லாஹி தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களிடம் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களிடம் சேர்ந்து வாழும் பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கியாமத் நாள் வரை வாழும் காலமெல்லாம் நிரந்தரமாக்கி தந்து உடல் உறுப்புகள் அனைத்தும் நல்ல முறையிலே செயல்பட்டு ஒரு கண்ணியமான, உயர்வான, சந்தோஷமான, செழிப்பான நல்ல வாழ்க்கை அமைவதற்கும் வாழ்வதற்கும் வல்ல ரஹ்மான் இன்றைய மறுமையிலும் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துகள், வானபூமியுடைய சோதனையில் இருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகுவதை விட்டும், கடன்களில் இருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், வட்டிக்கு துணை போவதிலிருந்தும், வட்டி சம்பந்தமான அனைத்து பாவங்களிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், துன்பங்கள், சோதனைகள், கவலைகள், முசீபத்திலிருந்தும் வல்ல ரஹ்மான் நிரந்தரமான பாதுகாப்பை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. இந்த அருமையான பயான் நிகழ்ச்சிகளுக்கு யாரெல்லாம் துணை நிற்கிறார்களோ, எந்தெந்த வீடுகளிலெல்லாம் இதுவரை நடத்தினார்களோ, இன்று நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறதோ, இனிமேல் நடக்க இருக்கிறதோ, அனைத்து வீடுகளிலேயும் அல்லாஹ் நிறைவான வரக்கத்தையும் அபிவிருத்தியையும் சதர சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்க்கையும் குறையற்ற செல்வத்தையும் சந்தோஷத்தையும் இம்மையில் மறுமையிலும் தந்தருள்வானாக. அருமையானவர்களே, ஒரு 3 தடவை ஸலவாத் ஓதுங்களேன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد
كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها عنا حقه العظيم. الحمد لله. ஏன்னா ஸலவாத் என்பது மிகப்பெரிய நன்மையும் அபிவிருத்தியும் தரக்கூடிய ஒன்று. அதை சாதாரணமாக நம்ம நினைச்சு போயிடக்கூடாது. ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நம்ம கடந்து போவோம். ஏன்னா ஸலவாத்துக்கு தனி தலைப்பில் ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். நிறைய நன்மையான காரியங்கள் அதில் அடங்கியிருக்கிறது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மெம்பர் படியில ஏறும்போது 3 படியில காடு வைக்கும்போது சொன்னார்கள், ஆமீன் 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 என்று சொன்னாங்க. சஹாபாக்கள் விளக்கம் கேட்டபோது சொன்னாங்க, அதுல ஒன்று, என் பெயரை சொன்னபோது எவன் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் நாசமா போகட்டும் என்று ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொல்வாங்க. அப்படி என்றால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான அந்த திருநாமத்தை நம்ம கேட்டோம்னு சொன்னாலே ஸலவாத்து சொல்லுவது நம்முடைய தார்மீக கடமை என்பது விளங்குகிறது. அதில் நிறைய விளக்கங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமா ஒரு நாளைக்கு பேசுவோம். இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, நோன்பு நமக்கு எதற்காக வேண்டி கடமையாக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அருமையானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையில சொல்லும் போது சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாமு, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் உண்டான சமுதாயத்திற்கு எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ அது மாதிரி உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அதுக்கு காரணம் சொல்லுவாங்க. இந்த நோன்புனால என்ன நோக்கம், நோன்பு நமக்கு ஏன் கடமையாக்கப்பட்டதுன்னா நம்முடைய முன்னோர்களுக்கு அது கடமையாக்கப்பட்டது, அது மாதிரி நமக்கும் கடமையாக்கப்பட்டது. நம்மளுக்கு மட்டும் புதுசா வந்தா கடமையாக்கப்படல. நமக்கு நம்முடைய முந்திர உள்ள சமுதாயத்திற்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது மாதிரி நமக்கும் கடமையாக்கப்பட்டது. நோன்புல நிறைய படிப்பினைகள் இருக்கு நமக்கு. அதனாலதான் அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை நம்மளுக்கு சொல்லி தந்து அதுல ஒரு ஆயத்திலேயே அதை சிந்திச்சு பார்த்தோம்னா நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. அந்த ஒட்டுமொத்த நோன்பையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அதோட நோக்கம் என்ன தெரியுமா, லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதுதான் நோக்கம். வேற எந்த நோக்கமும் இல்லை. நோன்பு வைக்கிறது நமக்கு கடமை. அது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய முன்னோர்களுக்கும் கடமை. அதனால நமக்கு அல்லாஹ் கடமையாக இருக்கிறார். ஆனா நமக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவர்களுக்கு 3 மாதங்கள் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு. தொடர்படியாக 3 மாதங்கள் நோன்பு கடமையாக்கப்பட்டது. நமக்கு 1 மாதம் தான் கடமையாக்கப்படுது. ஆனா அவங்க எப்படி வைப்பாங்கன்னா, ஒரு நாள் விட்டு நோன்பு வைப்பாங்க. நமக்கு தொடராக ரமதான் மாதம் முழுவதும் நோன்பு கடமையாக்கப்படுறது. அது இன்ஷா அல்லாஹ் ரமதானுடைய அந்த கிட்னஸ்ல நம்ம அது சம்பந்தமா ஏன் ரமதான் மாதம் நமக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது அப்படிங்கிறத அதை இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு நம்ம சொல்லுவோம். இப்ப நோன்பு என்பது நமக்கு முன்னால் உள்ள சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டது போலவே நமக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கு. ஆனா அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா, இறையச்சம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இதுதாங்க எல்லாத்துக்குமே அடிப்படை. இதுதாங்க இறையச்சம் தான் அடிப்படை. நீங்க எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கிறீங்களேன்.
எந்த அமலை எடுத்துக்கிறங்க, இரையச்சம் இல்லை என்று சொன்னால் அது எந்த பிரயோஜனமும் இருக்காது. அது குப்பைக்கு போற மாதிரிதான். ஒரு உதாரணமா நம்ம சமைக்கிறோம், நீங்க சமைக்கிறீங்க அப்படின்னா அதுல டேஸ்ட் இல்லை, உப்பு இல்லை அப்படின்னு சொன்னா, அல்லது சரிச்சு போச்சு அல்லது பொடிச்சு போச்சு, ஏதாச்சும் ஒண்ணு புகடிச்சு போச்சு அப்படின்னு வைங்களேன், அது என்ன செய்வோம்? சாப்பிடுவோமா? தீ குப்பையில தான் போடுவோம். அது மாதிரிதான் வாழ்க்கையில ஒவ்வொரு நிலைப்பாட்டிற்கும் ஒவ்வொரு செயலுக்கும் அமலுக்கும் அடிப்படை எது என்று சொன்னால் இரையச்சம் தான். அந்த இரையச்சத்தை வளர்த்து கொள்வதற்கு அல்லாஹ் நோன்பை ஒரு காரணமாக ஆக்குகிறார். நீங்க நெடுவங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ மஅல் முத்தகீன் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இரையச்சமுடையவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான், இரையச்சமுடையவர்களை தான் அல்லாஹ் நேசிக்கிறான் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லுவான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதெல்லாம் முத்தகீன்களிடத்தில் தான், இரையச்சமுடையவர்களிடத்தில் தான் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்மளுடைய அமல்கள் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா அது இரையச்சம் நமக்கு வேண்டும். எந்த செயலா இருந்தாலும் சரிதான். நம்ம கொடுக்கக்கூடிய தர்மமாக இருக்கட்டும், நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும், நாம் தொழக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும், வைக்கக்கூடிய நோம்பாக இருக்கட்டும், ஜகாத்தா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், என்னென்ன அமல்கள் அனைத்துமே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எல்லா காரியங்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவது, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதெல்லாம் இரையச்சம் உடையவரிடத்தில் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும், வேற யார்ட்டையும் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ நம்மளுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முக்கிய அடிப்படை எது என்று சொன்னால் அது இரையச்சம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான் என்று சொன்னால், அந்த இரையச்சத்தை இரையச்சத்தை அதிகப்படுத்துவது நோன்பு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தர்றாங்க. எங்க தக்வாண்டா என்னங்க? நம்ம என்ன தக்வான்னா இரையச்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, தக்வா எப்படி? 4 சமத்துக்குள்ள இருந்துகிட்டு அல்லாஹ்னு சொன்னா தக்வா, அது பேர் தான் தக்வாவா? ஏன்னா யாராச்சும் நல்ல தொழுறாளை பார்த்து என்ன சொல்லுவோம், ஒன்னப்பா தொழுகையாளி, இரையச்சம் உடையவள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? அதுக்கு பேரா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கிறாள், நல்ல நோன்பு வைக்கிறாள், நல்ல தொழுகிறாள், 5 வேளையும் தொழுகிறாள், நல்ல எல்லா நல்ல காரியங்களும் குர்ஆன் ஓதுறா, அப்பொழுதும் செய்றான். ஆனால் ஒரு பூனையை கட்டி போட்டு அதுக்கு சுதந்திரம் கொடுக்கல. இவருடைய நிலை என்ன என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நரகவாசின்னு சொன்னாங்க. அப்ப எங்க போச்சு தொழுகையாளிதான் இரையச்சம் உடையவர்கள், நோம்பாளி இரையச்சம் உடையவர்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு பிராணிக்கு இரக்கம் காட்டுவதில் அங்கே இரையச்சம் இல்லை, இதனால் அவருடைய எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னால் அப்ப இரையச்சம் எது என்று சொல்றது? இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கிறார், சரியாக நோன்பு, அதாவது கடமையான தொழுகை மட்டும் தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், எல்லாம் செய்யறார், ஆனால் தன்னுடைய பூனைக்கு சுதந்திரம் கொடுக்கிறார். இவருடைய நிலைப்பாடு என்ன என்று சொல்லும் போது தஹலல் ஜன்னா, தஹலத்தின் ஜன்னா, அவர் சொர்க்கம் செல்லக்கூடியவர் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இரையச்சம் என்பது நம்ம தொழுகக்கூடிய தொழுகையில் அல்ல, எல்லா விஷயத்திலும் இருக்கிறது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி ஒரு பெண்மணி சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய கணவர் என்னை திட்டுகிறார் என்று சொன்னாங்க. என்னுடைய கணவர் திட்டுகிறார், என் கணவர் என்னை ஏசி பேசுகிறார், எனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்குதுன்னாங்க. ரசூலுல்லாஹ் அந்த கணவரை கூப்பிட்டு விட்டாங்க, வாங்க, என்ன உங்க மனைவி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இரவு வேலை பார்க்கிறேன். ஏன் விட்டு நான் இரவு வேலை பார்க்கிறேன் யா ரசூலல்லாஹ். பேட்டரி இருக்கா? யா ரசூலல்லாஹ், நான் இரவு வேலை பார்க்கிறேன்,
இரவுல இரவுல தான் என்னுடைய சம்பாத்தியம் இருக்கிறது. அதை முடிச்சுட்டு நான் பகல்ல வர்றேன். பகல் நேரம் பார்த்தீங்கன்னா என் மகள் என்னுடைய மனைவி நோன்பு வைத்திருக்கிறார். இரவு நேரத்தில் நான் வந்தேன் என்று சொன்னால் அவள் இரவு முழுக்க நின்று தொழுது கொண்டு இருக்கிறாள். அப்ப என்னுடைய தேவைகள் இருக்கிறது, எனக்கென்று பணிவிடை அவள் செய்வதில்லை, என்னுடைய தேவைகளை அவள் பூர்த்தி செய்வதில்லை. இதனால தான் நான் ஏசி பேசுகிறேன் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை கண்டித்தார்கள் என்றுதான் வரலாறு சொல்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ உங்களுடைய கணவருடைய அனுமதி இல்லாமல் நஃபிலான நோன்புகள் நீங்கள் வைக்க கூடாது, நஃபிலான வணக்கங்களை நீங்கள் தொழக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். என்னாச்சு விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அந்த மனைவிக்கு கட்டளை இட்டார்கள், நீங்க உங்களுடைய அமலை குறைச்சிக்கிறீங்க, கணவனுக்கு கடமைகள் இருக்கிறது, கணவனுக்கு சில உரிமைகள் இருக்கிறது, அந்த உரிமையை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுடைய கணவனுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் நோன்பு வைப்பதோ நஃபிலான வணக்கங்களை நீங்க செய்வதோ அது கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால், அப்ப தக்வா என்பது நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலையிலும் அது சூழ்ந்து இருக்கிறது. அது எல்லாத்திலையும் நம்ம கடைபிடிச்சாதான் இறையச்சமுடையவர்களாக ஆக முடியும். அதனால தான் அந்த இறையச்சத்தை உண்டாக்குவதற்குத்தான் நோன்பு என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்லி தருகிறான் என்று சொன்னால், அந்த நோன்பை எவ்வளவு தூரம் பரிசுத்தமாக அந்த இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்கு எவ்வளவு பரிசுத்தமாக நேர்மையாக நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை நம்ம யோசிக்கணும். இந்த ஆயத்துடைய பின்னணியில ஒரு விளக்கம் ஒண்ணு போடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யா மஅஷரல் ஷபாப், ஓ வாலிப கூட்டமே, மனிஸ்ததாஅ மின்கும் அல் பாத், உங்களுக்கு சக்திகள் இருந்தால், பொருளாதாரம் இருக்குமையானால், ஃபயதஸவ்வஜ், நீங்கள் நோன்பு வைத்து நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஒமல்லம் யஸ்ததி, உங்களுக்கு சக்தி இல்லை என்று சொன்னால், பொருளாதாரத்தில் உங்களுக்கு குறைபாடுகள் இருக்குமையானால், ஃபஅலைஹி பிஸ்ஸியாம், நீங்கள் நோன்பை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு லஹு விஜாஉன், அது உங்களுக்கு மிகப்பெரிய தீமையை விட்டும் தடுக்கக்கூடிய கேடயமாக இருக்கும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தாங்க. அதாவது இறையச்சத்தை எப்படி அதாவது பாவத்திலிருந்து நம்மளை தடுத்துக் கொள்வதற்கு நோன்பு ஒரு கேடயம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. பேச்சு வந்தா கவனம் பண்ணி, பேச்சு இருந்தா சரி வர்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, உங்களுடைய அதாவது உங்களை பாவத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் நோன்பை கடைபிடியுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப திருமண வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொல்றாங்க, நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தக்வா இறையச்சத்தில் பாதி உங்களுக்கு நிறைவு பெறும் என்று சொல்லி தர்றாங்க. இறையச்சம் என்றது முழுமை 100%, 50% எங்கே உங்களுக்கு நிறைவு செய்யப்படுகிறது என்று சொன்னால், உங்களுக்கு திருமணத்துடைய வாழ்க்கையில தான் உங்களுக்கு நிறைவு பெறுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்து விட்டு சொன்னாங்க, மீதி பாதியை அல்லாஹ்வை பயப்படக்கூடிய விஷயத்தில், அஞ்சக்கூடிய விஷயத்தில் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னைக்கு சொல்லி தர்றாங்கன்னா, இந்த ஆயத்துடைய பின்னணியில் இந்த ஹதீஸ்களை நம்மளுக்கு போட்டு சொல்லி தர்றாங்கண்டா நன்றாக விளங்கணும் தாய்மார்களே. இன்னைக்கு நடக்கக்கூடிய அனைத்து மனமுறிவுகளும் குடும்ப பிரச்சனைகளிலும் இங்கதான் நிக்குது. தக்வா இங்கதான் மக்களிடத்துல தக்வா என்பது, இறையச்சம் என்பது அங்கே கொஞ்சம் தூரம் விலகி போய் நிற்பதற்குண்டான காரணம், சரியான முறையில தக்வாவுடைய வாழ்க்கை இல்லை என்பதற்கு இதெல்லாம் மிகப்பெரிய அடையாளமாக இன்னைக்கு சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நடக்கக்கூடிய அனைத்து மன முறிவுகள்லையும் தாய்மார்கள் நீங்க தப்பா நினைக்க கூடாது.
யாரும் தவறாக நினைத்து கொள்ளாதீங்க. ஆனா இது மார்க்கம், இது உண்மையான சத்தியமான ஒரு நிலைப்பாடு என்பதற்காக நான் சொல்றேன். என்னன்னா, திருமணத்திற்கு அப்புறம் ஒரு தாய் நினைக்க கூடாது, முழுமையாக என்னுடைய மகன் எனக்குத்தான் சொந்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது அது தவறு. அதே மாதிரி திருமணத்திற்கு பிறகு ஒரு மனைவி நினைக்க கூடாது, திருமணத்திற்கு பிறகு அவனுடைய எல்லா உரிமைகளும் எனக்குத்தான் சொந்தம், நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீங்க கேட்கணும் என்ற அந்த நிலைக்கு வருவது அது தவறு. அது மிகப்பெரிய வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை இன்னைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். தெரியுமா, எவ்வளவு பிரச்சனைகள் தெரியுமா? ஒன்று சொல்ற தாய்மார்களை, அதாவது ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிய நான் அதை பார்த்துட்டு ரொம்ப அசந்து போனேன், இப்படிலாம் நடக்குமா அப்படின்ட்டு. அந்த பெண்மணி ரொம்ப வருத்தப்பட்டு அந்த நிகழ்ச்சியில சொல்றாப்புல, இந்த அம்மா செல்லமா இருக்கக்கூடிய பிள்ளைகள் பசங்களை திருமணம் முடிக்க கூடாதுங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, எங்களுக்கென்று எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாது, என்ன சொன்னாலும் சரி அம்மாட்ட கேட்டுக்கிறேன், அங்க போகணுமா அம்மாட்ட கேட்டுக்கிறேன், அங்க போகணுமா அம்மாட்ட கேட்டுக்கிறேன். இந்த சுதந்திரம் எனக்கு மிகப்பெரிய டிஸ்டர்பா இருக்குது, வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பின்னோக்கி நான் போய்கொண்டு இருக்கிறேன் என்று அந்த பெண்மணி சொல்லிக்கிறார். உண்மை அதுதான். இதைதான் ரசூலுல்லாஹ்வும் சொல்லி தர்றாங்க. நீங்கள் திருமணம் முடித்து விட்டால் 100% ஒரு தாய்க்கு சொந்தம் கிடையாது. அதே மாதிரி திருமணம் முடித்து விட்டால் 100% ஒரு பெண்ணுக்கு, ஒரு மனைவிக்கு அவன் சொந்தம் கிடையாது. அவன் 2 பேரையும் பார்க்க வேண்டும், தாயையும் பார்க்கணும், தன்னுடைய மனைவியும் மக்களையும் பார்க்கணும். 2ஐயும் சரிசமமாக கொண்டு போவதுதான் ஒரு ஆணுடைய கடமை. அதே நேரத்தில் திருமணத்திற்கு முன்னால் ஒரு ஆணை அந்த அளவுக்கு தயார்படுத்துவது ஒரு தாயுடைய கடமை. இன்னைக்கு யாருமே அதை கொண்டு வர்றது இல்லையே, அதுதானே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. திருமணம் முடிச்சாச்சா, கல்யாணம் முடிச்சாச்சா, என் மகன் எனக்கு தான் எல்லாம் தரணும் அப்படின்ட்டு அதை ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல தான் பிரச்சனை அங்கு முத்தி போய் நிற்கிறது. தாய்மார்களே, இன்னைக்கு நிறைய இடத்துல அது மாதிரி. அப்படி உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்காதீங்க. தாய் உங்களுடைய ஆண் பிள்ளைகளை வளர்க்காதீங்க, சொல்லிக் கொடுங்க. திருமணத்திற்கு பிறகு மனைவிண்டா இப்படித்தான். ஏன்னா நீங்கள் அதை கடந்து வந்தவர்கள் தான் எல்லாரும், நீங்கள் எல்லாம் அந்த வயசை கடந்து வந்தவர்கள் தான். சொல்லிக் கொடுங்க. உங்களுடைய கணவர் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு நிறைய கற்பனைகள் இருந்திருக்கும், ஆசைகள் இருந்திருக்கும். அந்த ஆசைகளை உங்களுடைய மகனிடத்தில் சொல்லி காட்டுங்கள். மனைவி என்பது இப்படித்தான் நீ நடந்துக்கிறானோ, அவளுக்கு நீ தான் செலவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் உருவாக்கி கொடுங்களேன். அந்த வாழ்க்கை எவ்வளவு சிறப்பா இருக்கு தெரியுமா, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? அதை யாருமே செய்யறது இல்லையே. அதனால்தான் நிறைய பிரச்சனை இன்னைக்கு ஏற்படுது. நாங்க தான் மாசம் செலவு காசு கொடுத்துடுறோமே, மாச காசு. அது என்னன்ற எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதுவரை என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்கணும். மாச காசு தான் என்ன, ரொம்ப தப்பு தாய்மார்களே. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பிரச்சனை. அதே மாதிரி ஒரு பெண் எல்லாத்தையும் எனக்குத்தான் புருஷன் தர வேண்டும், உமாவை கண்டுக்கிறது இல்லை, மாமியாவை கண்டுக்கிறது இல்லை, மாமியாவுக்கு எது கொடுக்க வர்றது இல்லை. இதுல மிகப்பெரிய சாபத்தை வாங்கி கொண்டு வாழ்க்கை எப்படி ஒரு சுபிச்சமான வாழ்க்கை வரும்? இதுதான் தக்வா என்பது, இதுதான் வாழ்க்கையில் தக்வா. தக்வா என்ற இடத்தில் எல்லாம் அல்லாஹு தஆலா ஒரு குடும்ப வாழ்க்கையைத்தான் முதலிலே எடுத்து சொல்கிறான் தெரியுமா? நீங்க குர்ஆன்ல எங்க வேண்டுமானாலும் படிச்சு பாருங்கள். தக்வா என்ற இடத்தில் யா அய்யுஹன்னாஸு தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அதாவது திருமணத்துடைய ஆயத்துக்களை அல்லாஹ் சொல்லும் போதெல்லாம் உங்களை தக்வாவை கொண்டு நான் எச்சரிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவார். தக்வாவை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு உறவு முறைகளை கொண்டுதான் தக்வா என்பது ஏற்படும். அது மாதிரி நோம்புல ஒரு உறவு முறைகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். நோம்பு என்பது சாதாரணமான பாடம் அல்ல. அந்த இறையச்சத்தை நோம்புல என்ன செய்யணும்? சொந்த பந்தங்களை அரவணைக்கணும், சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து வாழணும். நம்முடைய கீழ்த்தரத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் கொடுத்து வாழ வேண்டும். நோம்புடைய காலகட்டத்துல நிறைய சதக்காக்களை கொடுக்க வேண்டும், தர்மங்களை செய்ய வேண்டும், பசியை உணர்ந்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு அஸீஸ் அவங்க சொல்லுவாங்க, இஸ்லாத்துல நான் குர்ஆனை புரட்டி பார்த்தேன், ஹதீஸ்கள் அனைத்தையும் புரட்டி பார்த்தேன். இஸ்லாத்திலேயே சிறந்த அமல் எது தெரியுமா? இல்லாதவர்களுக்கு, பசியுடையவர்களுக்கு நீங்கள் பசியை தீர்ப்பது என்று சொன்னார்கள்.
பசியாக இருப்பவர்களுக்கு பசி அடக்குவது இருக்கிறது. காசு பணம் இல்ல, நீங்க தர்மம் செய்வதை விட, ஜகாத்தை கொடுப்பதை விட, இல்லாதவர்களுக்கு நீங்கள் அந்த பசியை அடக்குறீங்க பாத்தீங்களா, இதுதான் தர்மத்திலேயே மிகப்பெரிய தர்மை, அமலிலே இஸ்லாத்துடைய அமல்களிலேயே மிக சிறந்த அமல் என்று முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு ஸர்ரல் அஸீஸ் அவர்கள் சொல்லி தருகிறார். அந்த உணர்வை நோன்பு உங்களுக்கு ஊட்டி தருகிறது. அதனால தான் அல்லாஹ் தக்வாவை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. அந்த பசியுடைய உணர்வு, ஏழைகளுடைய உணர்வு, சொந்த பந்தங்களை அரவணைத்து வாழக்கூடிய அந்த உணர்வு, கணவனை மதிக்கக்கூடிய உணர்வு, எப்படி கட்டுப்பாடோடு வாழ வேண்டும். ரொம்ப அழகான ஒரு அற்புதமானது தெரியுமா நோன்பு என்பது. எப்படி நீங்கள் ஒரு குடும்பத்தில் எப்படி நீங்கள் செலவு செய்ய வேண்டும். பகல் முழுக்க நீங்க நோன்பு வச்சீங்கன்னா தேவையில்லாத செலவுகள் அங்கு வராது. தேவையில்லாம நீங்க சாப்பிட மாட்டீங்க. அங்க உங்களுக்கு சாப்பாடு மிச்சம், சாப்பாடு செலவு என்பது கம்மி. அங்க சில பேர் நினைக்கலாம் நோம்புலதான் அது நிறைய செலவாகுது மற்ற மாசங்களை விட. அது தர்மத்தின் காரணமாக, தர்மம், கொடை கொடுக்கிறோம், ஏழைகளுக்கு கொடுக்கிறோம், ட்ரெஸ் எடுக்கிறோம், இதுல நம்மளுக்கு அதிக செலவுகள். சாப்பாடுன்னு பார்க்கும்போது கம்மி செலவு தான். அப்ப ஒரு சிக்கனத்தை ஒரு பெண்மணி கடைபிடிக்க வேண்டும். அதுல தக்குவா இருக்கிறது. கணவன் அனுப்பக்கூடிய அந்த காசுகள் அனைத்தையும் தாம் தோண்டு செலவு செய்வது அது பெரிய விஷயம் இல்லை. மாப்பிள்ளை லட்சத்தை சம்பாரிச்சு அனுப்புறாரு, நம்ம எப்படி வேண்டாலும் இருக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடுகளை உருவாக்கி கொள்ளக்கூடாது. 10 ரூபா தானே போனா போயிட்டு போகுது, 100 ரூபா தானே போனா போயிட்டு போகுது, 1000 ரூபா தானே போனா போயிட்டு போகுது என்று வீண் விரயம் செய்வது அது அழகல்ல. நோன்பு உங்களுக்கு அந்த பாடத்தை கற்றுத்தருகிறது என்று இமாம்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால், இதுல தாங்க தக்குவா என்பது இருக்குது, இறையச்சம் என்பது இருக்கிறது. இது அத்தனை பாடங்களையும் ஒரு நோன்பு உங்களுக்கு கற்றுத்தருகிறது என்பதற்கு வேண்டிதான் அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான், நோன்பு உங்களுக்கு இறையச்சத்தை கற்றுத்தருகிறது என்று. அந்த இறையச்சத்தை வளர்த்துக் கொள்ளணும். அது எவ்வளவு பெரிய நன்மையான காரியம் தெரியுமா. அதாவது ஒருத்தரை வாழ வைக்கிறது அது எவ்வளவு பெரிய இறையச்சம் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லி நான் போறேன். அப்துல்லாஹ் இப்னு முபாரக்னு சொல்லிட்டு ஒரு பெரியவங்க. இவங்க யாரு அப்படின்னா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய உஸ்தாத். அவங்க புகாரி ஹதீஸ்ன்னு சொல்றமே, இவங்களுடைய உஸ்தாது அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ். இவங்க ஒரு நாள் ஹஜ்ஜிக்கு போறாங்க. ஹஜ்ஜிக்கு போகும்போது ஹஜ்ஜுடைய அந்த கிரிகள் எல்லாம் முடிச்சிட்டு அவங்க தூங்குறாங்க. ஒரு இடத்துல மக்காவோட தூங்குறாங்க. தூங்கும் போது ஒரு கனவு வருது. அந்த கனவுல வானத்திலிருந்து 2 மலக்குமார்கள் இறங்குறாங்க. 2 மலக்குமார்கள் இறங்கி ஒருத்தவங்க அவங்களுடைய தலைமாட்டில் நிக்கிறாங்க, ஒருத்தவங்க அவங்களுடைய கால் மாட்டில் நிக்கிறாங்க. அப்போ அந்த கால் மாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலக்கு கேட்கிறாங்க, இன்னைக்கு இந்த வருடம் எத்தனை பேர் ஹஜ்ஜி செய்ய வந்தாங்க அப்படின்னு. இப்ப அவர் சொல்றாரு, கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் ஹஜ்ஜி செய்ய வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, எத்தனை பேருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது? அப்போ இவங்களுக்கு மனசுல ஒரு சங்கடம் ஒண்ணு வருகிறது. எப்படி எத்தனை பேர் எல்லாம் ஹஜ்ஜி செய்ய வந்திருக்கிறார்கள்? ஹஜ்ஜி என்பது எவ்வளவு பெரிய அமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜி செய்வதனால் உன்னுடைய முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. அன்று பிறந்த பாலகனை போன்று நீ ஆகிவிடுகிறாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க, அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பார்கள் ஹஜ்ஜி செய்ய. இன்றைய காலத்துல மாதிரியா ஃபிளைட்லாம் அங்க இருந்துச்சு. ஊருக்கு சென்னையில போய் அனுப்பி விட்டுட்டு ஊருக்கு வர்றதுக்குள்ள அவங்க ஹஜ்ஜிக்கு போய் சேர்ந்துடுறாங்க, மக்காவுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு நவீனங்கள், வாகன வசதிகள் இன்னைக்கு உயர்ந்து விட்டது. ஆனா அன்றைய காலத்துல ஹஜ்ஜுக்கு போறாருந்தா திரும்ப பயணமா தான் போவாங்க. சொல்லிட்டு போவாங்க, எப்படி தெரியுமா, நான் ஹஜ்ஜுக்கு போறேன், உசுறு இருந்தா திரும்பி வரேன். மாசக்கணக்குல வருடக்கணக்குல ஆகும் அவங்களை ஹஜ்ஜுக்கு போறதுக்கு. அவ்வளவு சிரமப்பட்டு குதிரையில போகணும், ஒட்டகத்துல போகணும், அல்லது நடந்து போகணும். போற இடத்துல என்ன வேண்டுமானாலும் ஆகலாம். வழியில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லாத்தையும் கடந்து அல்லாஹ்வை ஹஜ்ஜி செய்ய வேண்டும், இறுதி கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஹஜ்ஜிக்கு வர, ஆனால் ஹஜ்ஜிக்கு ஏற்றுக்கொள்ளப்படாமலும் சில பேர்களுக்கு இருக்குமோ என்ற மனசுல ஒரு அச்சம் ஏற்படுகிறது அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு. அப்ப அவங்க சொன்னாங்க, எல்லா மனிதர்களுடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த மலக்குமார்கள் பேசுகிறாங்க, எல்லா மனிதர்களுடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, ஒரே ஒரு மனிதருடைய நன்மையின் காரணமாக, ஒரே ஒரு
மனிதருடைய நன்மையின் காரணமாக. ஆனால் அந்த மனிதர் ஹஜ்ஜிக்கு வரல. அவருடைய நன்மையின் காரணமாக இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்திருக்கிறார்களோ அனைவருடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவருடைய பெயர் என்ன? அவர் எந்த ஊர்? திமிஷ்க் நாட்டு, இன்னைக்கு டமாஸ்கஸ் சொல்றோமா இல்லையா, அந்த திமிஷ்க் நாட்டுல அலி இப்னு முவஃபக் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதருடைய ஹஜ்ஜி அங்கே அவருடைய நன்மையின் காரணமாக எல்லா மனிதருடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. ஆனால் அவர் ஹஜ்ஜிக்கு வரல. உடனே அப்துல்லாஹ் பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் டக்குன்னு எந்திரிச்சாங்க. ஹஜ்ஜுடைய எல்லா காரியங்களும் முடிச்சாங்க. மதீனாவுக்கு போனாங்க, அங்களுடைய காரியங்கள் எல்லாம் முடிச்சாங்க. நேரா ஊருக்கு போகாம திமிஷ்க் நாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த ஹதீஸ் கலை வல்லுநர்களுக்கெல்லாம் எங்க பாடம் இருக்கிறதோ அதை போய் முதல்ல கத்துக்கிறனா தான் அவங்களுடைய நோக்கம். நேரா போனாங்க. போனா அந்த வீட்டை திமிஷ்க் நாட்டுக்கு போய் அந்த வீடை கண்டுபிடிச்சிட்டாங்க. தட்டுறாங்க. தட்டி திறந்து பார்த்தா யாரு நீங்கன்னு கேட்கிறாங்க. அலி இப்னு முவஃபக் நீங்களா? ஆமா, நான் தான் அலி இப்னு முவஃபக். நீங்க யாருங்க? நான் தான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்று சொன்னா அன்றைய காலத்தில் பார்ப்பதற்கு கூட்டம் கூட்டமாக வருவார்கள். ஏன்னா அவ்வளவு பெரிய மாமேதை, அவ்வளவு பெரிய ஹதீஸ் கலை வல்லுநர் அவர். அவரை பார்ப்பதற்கு எந்த ஊருக்கு போனாலும் கூட்டம் அலைமோதும். அவர் பார்ப்பதே இபாதத் என்று சொல்லிக் கொண்டிருந்த நன்மை என்று கருதக்கூடிய காலகட்டம் அது. அவர்களே நம்முடைய வீட்டுக்கு தேடி வந்திருக்காங்க. சும்மாவா? அப்படியே கட்டி அணைச்சி முசாபாவை பண்ணி உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இந்த டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்ப பேசிக்கிட்டு இருக்க போகும்போது கேட்டாங்க, அலி இப்னு முவஃபக் அவர்களை உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அலி இப்னு முவஃபக் அவர் சொல்றாரு, நான் செருப்பு தைக்கக்கூடிய தொழில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய 30-40 வருஷமாக இதுதான் என்னுடைய தொழில். ஆனால் எனக்கு அதீத ஆசை இருந்தது, நாம் ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்று அதீத ஆசை இருந்தது. அதனால் ஒவ்வொரு நாளும் எனக்கு வரக்கூடிய வருமானத்திலிருந்து கொஞ்சத்தை எடுத்து நான் சேமித்து வச்சுக்கிட்டே இருந்தேன். ஹஜ்ஜிக்கு போகணும் சேமிச்சு வச்சேன். இந்த வருடம் எனக்கு ஹஜ்ஜிக்கு போவதற்கு 3000 திர்ஹம் எனக்கு சேர்ந்தது. ஆனால் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு அலி இப்னு முவஃபக் சொல்றாரு. இப்ப அப்துல்லாஹ் பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, ஏன் உங்களுக்கு ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கல, என்ன காரணம்? அப்ப அவங்க சொன்னாங்க, நான் ஹஜ்ஜிக்கு எல்லா தயாரிப்புகளும் செஞ்சுட்டேன், எல்லா லக்கேஜையும் எடுத்துக்கிட்டேன், என்னையும் ட்ரெஸ் பயணத்துக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் நான் செய்து விட்டு என் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் ஹஜ்ஜிக்கு நான் போறேன் அப்படின்னு பயணம் சொல்றதுக்காண்டி போனால் யாருமே என்கிட்ட பேசல. எப்போதும் அலி இப்னு முவஃபக் வர்றார் என்று சொன்னால் வாருங்கள் உட்காருங்கள் என்று சொல்லி குடிப்பதற்கு ஏதாவது எனக்கு தருவார்கள், என்னை கண்ணியப்படுத்துவார்கள். இதுதானே, யாராவது விருந்தாடி போனால் அவர்களை முகமது செய்ய வேண்டுமா இல்லையா, கண்ணியப்படுத்தணுமா இல்லையா? ஆனால் அன்றைக்கு தினம் நான் ஹஜ்ஜுக்கு போறேன் என்று அவங்களுக்கு நன்றாக தெரியும். நான் எதற்காக வேண்டிய பயணம் பட்டு வந்திருக்கிறேன், பயணம் சொல்லி வந்திருக்கிறேன், ஹஜ்ஜிக்கு பயணம் சொல்லி வந்திருக்கிறேன், அவங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் என்னை அவர்கள் கண்ணியப்படுத்தல, அவர்கள்ட்ட பேசல, யாரும் வாருங்க உட்காருங்க எதுவுமே சொல்லல. எனக்கு ரொம்ப மனசு சங்கடமா போச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு. நான் இப்போ ஒரு கட்டத்தை என் மனசு வேதனை விட்டு நான் சொல்லிட்டேன், ஏன் என்கிட்ட யாரும் பேச மாட்டீங்க, நான் சலாம் சொல்றேன் பதில் சொல்ல மாட்டீங்க, வாய்க்குள்ளே பதில் சொல்லிக்கிறீங்க, என்னை வாருங்க உட்காருங்க எதுவுமே சொல்லலையே, நான் எதுக்காக வந்திருக்கிறேன், ஹஜ்ஜி பயணம் சொல்லி வந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்ப அந்த வீட்டுக்காரர் சொன்னாரு, அலி இப்னு முவஃபக் அவர்களே, நீங்கள் புனிதமான ஹஜ்ஜிக்கு பயணம் பட்டு நீங்க வந்திருக்கிறீங்க, ஆனால் எங்க வீட்டுல உங்களுக்கு தருவதற்கு எதுவுமே இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லை எங்க வீட்டுல. நாங்கள் 3 நாட்களாக பசி பட்டினியோடு இருக்கிறோம், குடிக்க தண்ணி கூட இல்லாம நாங்க இருக்கிறோம். இன்றைக்கு தான் 3 நாள் கழித்து இப்பொழுதுதான் செத்த கழுதையுடைய இறைச்சி எங்களுக்கு அடுத்தது. செத்த கழுதையுடைய இறைச்சி இப்பொழுதுதான், இன்னைக்கு தான் எங்களுக்கு 3 நாள் கழித்து தான் எங்களுக்கு கிடைச்சது. எங்களுக்கு நாங்கள் செத்த கழுதையாக இருந்தாலும் எங்களுக்கு அதை சமைச்சு சாப்பிடுவது எங்களுக்கு ஹலால். ஏன்னா பசியே, அதாவது ஷரியத்துடைய சட்டம் என்னன்னா, உசுறு போக போது பசியா இருக்குது, ஹராமான பொருள் ஒண்ணு கிடக்குது. இப்போ ஹராமான பொருள் நல்லா தெரியுது, செத்து போன ஹராமானது தானே. இப்ப நம்ம ஹராமை சாப்பிடாமல் இருக்கிறதா அல்லது உயிரை மாய்த்துக் கொள்வதா என்று சொன்னால் உயிரை காப்பாற்றுவது நம்முடைய கடமை.
அதனால ஹராமான பொருளையும் சாப்பிடுவதற்கு மார்க்கும் அனுமதி கொடு, அவங்களுக்கு மட்டும். ஏன்னா எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லை, அவங்களுக்கு சம்பாத்தியம் இல்லை, காசு பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, யார்ட்டையும் போய் கேட்கறதுக்கு வெக்கமா இருக்குது. அதனால என்ன செய்யலாம், செத்து போன பொருளாக இருந்தாலும் அதை சமைச்சு சாப்பிடுவதற்கு அவங்களுக்கு ஹலால் மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில நாங்கள் இன்றைக்கு சமைத்து வைத்திருப்பது செத்து போன கழுதையுடைய இறைச்சியை நாங்கள் சமைச்சு வச்சிருக்கிறோம். அது எங்களுக்கு ஹலால், உங்களுக்கு அது ஹராம். நீங்க போறது ஒரு புனிதமான இடத்தை நோக்கி போறீங்க, ஆனால் ஹராமான சாப்பாட்டை உங்களுக்கு எப்படி தருவது? அதனால தான் வாருங்கள், உட்காருங்கள், ஏதாவது குடிங்கன்று நாங்க சொன்னா இதைத்தான் எடுத்து தரணும். இது எங்களுக்கு செத்து போன இறைச்சியாக இருந்தாலும் அது எங்களுக்கு ஹலால், உங்களுக்கு அது ஹராம் இல்லை. அதனால உங்களை நாங்க வரவேற்கிறேன்னு சொன்னா நீங்க கோபத்துல எந்திரிச்சு போயிருவீங்கல்ல, அதனால தான் நான் உங்களை கூப்பிடல, மற்றபடி உங்கள் மேல எந்த விதமான குறையும் இல்லை அப்படின்னு இவங்க அப்படியே மனசு மாறுது. என்னடா இது, நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல இவ்வளவு பெரிய ஏழைகள் இருக்கிறார்களா? அவங்களுக்கு அப்பதான் தெரியுது இவ்வளவு பெரிய காசு பணம் இல்லாத பசி பட்னியோடு இருக்கிறார், நம்ம மட்டும் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுண்டு வீட்டுக்கு வந்தேன். நான் ஹஜ்ஜி செய்வது அது என்னுடைய கடமை, எனக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில. ஆனால் இங்கே ஒரு குடும்பமே உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறது, நான் ஒரு குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி விறுவிறுண்டு வீட்டுக்கு வந்தேன். என்னுடைய 3000 திர்ஹத்தை எடுத்தேன், அப்படியே கொண்டு போய் அந்த வீட்டுடைய தலைவர்கிட்ட கொடுத்து, இதை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள், நான் ஹஜ்ஜிக்கு போகவில்லை, ஹஜ்ஜி என்பது எனக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில, அல்லாஹ் என்னை மன்னித்துக் கொள்வான், நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லிவிட்டு அந்த 3000 திர்ஹத்தை நான் கொடுத்து விட்டு வந்து விட்டேன் என்று அலி இப்னு முஃபக் அவர்கள் சொன்ன போது அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் எந்திரிங்க என்று சொல்லி அப்படியே கட்டி பிடிச்சு சொன்னாங்களாம், அலி இப்னு முஃபக் அவர்களே, உன்னுடைய இந்த செயல்னாலதான் இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்தார்களோ அனைவருடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது. உன்னுடைய இந்த அமல் பரிசுத்தமான இந்த அமல், பரிசுத்தமான இந்த நல்ல எண்ணம் இருக்கிறது, தக்வா இறையச்சம் இருக்கிறது. இந்த இறையச்சத்தின் காரணமாக தான் அல்லாஹ் தஆலா உனக்கு எல்லாருடைய ஹஜ்ஜையும் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், அப்ப தக்வா எங்க இருக்குதுங்க தாய்மார்களே? எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறது. தக்வா என்பது சாதாரண அமல் செய்கிற இடத்துல இல்ல, எல்லா வாழ்க்கையில அத்தனை இடங்களிலும் தக்வா இருக்கிறது. அதை ஒரு பாடமாக நமக்கு சொல்லித் தருகிறது நோன்பு. அந்த நோன்பு வைப்பதனால் உனக்கு என்ன உண்டாகும் என்று அல்லாஹ் சொல்கிறார், இறையச்சம் உண்டாகும் என்று சொல்லி தருகிறார். அப்ப இறையச்சத்தை உருவாக்கி கொள்வதற்கு இந்த தக்வா, நீ நோன்பு வச்சுன்னா உன்னுடைய இரக்கம் ஏற்படும். இரக்கம் ஏற்படும் போது அடுத்தவர்களுக்கு நீ உதவி செய்வாய். பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க நீ அவர்களுக்கு உதவி செய்வாய். ஏழை எளிய மக்களுக்கு நீ கொடுத்து உதவுவாய். தாய் தந்தைகளை நீ கவனித்துக் கொள்வாய். மாமனார் மாமியாவை கவனித்துக் கொள்வாய். கணவனாக இருந்தாலும் அவருடைய பரிவுடன் நடந்து கொள்வாய் என்ற எல்லா பாடத்தையும் ஒரு நோன்பு நமக்கு கற்றுத்தருகிறது என்பதைத்தான் கண்மணி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். அந்த நோன்பு வையுங்க, உங்களுக்கு இறையச்சம் ஏற்படும் என்று சொல்லி தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, ஐயுன் நாசி அஃதல், மனிதர்களே சிறந்தவ யாருன்னு கேட்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, குல்லு மஹ்மூமில் கல்பி சுதூகில் லிசான், யார் பரிசுத்தமான இறையச்சமுடைய உள்ளம் இருக்கிறதோ அவனும் உண்மையை பேசக்கூடியவன் தான் மனிதர்களே மிக சிறந்தவன் என்று சொல்லுவாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்பாங்க, காலு, சஹாபாக்கள் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் சுதூகுல் லிசான் நஅரிஃபுஹு, உண்மையை பேசுறதுன்னா எங்களுக்கு தெரியும். ஆனா உண்மையை பேசுறேன்னா வெளிப்படையில பாக்குறாங்க, உண்மையை பேசுறானா இல்ல பொய் பேசுறானா எங்களுக்கு தெரியும், அது வெளிப்படையில தெரியும். ஆனால் மஹ்மூமுல் கல்பி என்று சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ஆனா பரிசுத்தமான உள்ளம், இறையச்சமுடைய உள்ளம் அப்படின்னா என்ன யா ரசூலுல்லாஹ்? எங்களுக்கு சொல்லி உண்மையை பேசுற ஒருத்தன் பேசுறான், உண்மையை பேசுறானா பொய்ய பேசுறான்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். பொய்ய பேசுறானா உண்மையை பேசுறானா நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் பரிசுத்தமான உள்ளம் என்று சொன்னால் அது எப்படி பார்க்கிறது எங்களுக்கு தெரியாது. உள்ளத்தை எப்படி புலந்தா பார்க்க முடியும்? இவன் உள்ளத்துல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அல்லாஹ் ஒருவனுக்கு தானே தெரியும். அப்ப உள்ளம், பரிசுத்தமான உள்ளம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க பாருங்க, ரொம்ப அற்புதமான விஷயம். கால ஹுவ அத்தக்வா அந்நக்வா அந்நக்யு, இறையச்சம் என்று சொன்னார்கள்.
மன தூய்மை, தக்குவா இறையச்சம், அந்நகியு அவன் பரிசுத்தமான உள்ளம், தூய்மையான உள்ளம் படைத்தவர். லா இஸ்ம ஃபீஹி அந்த உள்ளத்திலே பாவம் இருக்காது, பாவத்துடைய சிந்தனை இருக்காது. தாய்மார், இதுதான் தக்வாவுடைய உள்ளம் என்பது. லா இஸ்ம ஃபீஹி அந்த உள்ளத்திலே பாவத்துடைய சிந்தனை. யாரு எப்படி இருந்தால்தான் நமக்கு என்ன, எப்படி தங்கத்துல எப்படி போட்டிருக்கா தெரியுமா, மின்னுது தெரியுமா, நீனு தான் இருக்கிறிய புருஷனா, நீ துபாயில போய் என்னத்தை கண்ட, நீ வெளிநாட்டுக்கு போய் எனக்கு 1 கிராம் எடுத்துருப்பியா, நீ பக்கத்து வீட்டுக்காரி பாரு எப்படி மின்றா தெரியுமா. லா இஸ்ம ஃபீஹி தாய்மார்கள், அந்த சிந்தனை வரவே கூடாது. அதற்கு பெயர் தான் தக்வா. அந்த உள்ளத்துல எந்த பாவத்துடைய சிந்தனை வராது. ஒரு மாமியாவை பத்தி எந்த பொறாமை சிந்தனையும் ஒரு மருமகளுக்கு வரக்கூடாது. அதுதான் பரிசுத்தமான உள்ளம். ஒரு மாமியாவுக்கும் மருமகள், நம்முடைய மகள் கொஞ்சம் வசதி கம்மியா வாடுது, மருமக மட்டும் இப்படி வாடுறாது. நிறைய வீட்டுல நடக்குதுங்க இது. அதை யாரையும் நான் குத்தி காட்டி சொல்லல, உண்மைதான், நடைமுறையில இருக்கக்கூடியது. என் மகள் வாழாத வாழ்க்கையில் என் மருமகள் எப்படி வாழ முடியும்? ஆனா உன் மருமகள் உன்னுடைய மகனுடைய வாழ்க்கை அல்லவாது. உன் மகளுடைய விதி அவ்வளவுதான். அதுக்காண்டி என்ன செய்ய முடியும்? அதுக்காண்டி மருமகளுக்கு அல்லாஹ் உயர்வான வாழ்க்கையை கொடுத்திருக்கான்னா அதை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். உன் மகனுக்கு வாழ்க்கை கொடுப்பது உன் மகளால் முடியாது, உன்னால் முடியாது, உன் அக்காவால் முடியாது, உன் தங்கச்சியால் முடியாது. அவளால் மட்டும்தான் முடியும், உன் மருமகளால் மட்டும்தான் முடியும். அப்ப அவர் உயர்ந்த வாழ்க்கை வாழ்கிறார் என்று சொன்னால் சந்தோஷம் தானே. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இன்னைக்கு இல்லையே. லா இஸ்மா அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, அந்த உள்ளத்துல எந்த பாவமும் இருக்காதப்பா. அதுதான் மஹ்மூமில் கல்பி என்று சொன்னார்கள். இரண்டாவது என்ன தெரியுமா? வலா பகீன், எந்த வரம்பு மீறி நடக்க மாட்டான். அந்த உள்ளத்துல எந்த வரம்பு மீறி இருக்காது. தகப்பனா அந்த தகப்பனுக்கு உண்டான மரியாதை நடக்கும். அது கணவனா கணவனுக்கு உண்டான மரியாதை நடக்கும். மனைவியா மனைவிக்கு உண்டான மரியாதை, பிள்ளைகளா பிள்ளைகளுக்கு மரியாதை, மாமியா மாமனார் அவர்களுக்கு உண்டான மரியாதை. இன்னைக்கு நிறைய இடங்களில் மாமனார் மாமியா என்பது மிகப்பெரிய ஒரு எதிரி மாதிரி பார்க்கப்படுகிறது தெரியுமா. யாரையோ சொந்தம் கொண்டாடுவார்கள், ஆனால் மாமனார் மாமியா மட்டும் கண்டுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் இன்னைக்கு உள்ள இளம் பெண்களிடத்தில் உருவாகி கொண்டு போகிறது தெரியுமா. அப்ப அந்த வரம்பு மீறி நடக்கக்கூடிய செயல் எத்தனையோ இடங்களில் சரி. அன்னைக்கு நேற்று ஒருத்தர் சொல்றாரு, கல்யாணத்திற்கு கூட என்னை கூப்பிடலங்க. மாமனார் வீட்டுல கொழுந்தியாவுக்கு கல்யாணம் நடக்குது, மருமகனை கூப்பிடல. என்ன அப்படி என்ன வாழ்க்கை? அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வலா பகியுன், அதுல எந்த வரம்பு மீறுதலும் இருக்காது. வலா தில்லுன், அதுல எந்த தீமையும் இருக்காது. தீமையான சிந்தனை எதுவும் அந்த உள்ளத்திலே இருக்காது. வலா ஹஸத, அதுல அந்த உள்ளத்திலே பொறாமை இருக்காது என்று சொன்னார்கள். ரொம்ப முக்கியமானதுங்க இது. பொறாமை சிந்தனை அந்த உள்ளத்திலே இருக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த உள்ளம்தான் இந்த நாளும் எந்த உள்ளத்தில் இருக்காதோ அந்த உள்ளம்தான் தக்வாவுடைய உள்ளம், இறையச்சமுடைய உள்ளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அருமையான தாய்மார்களே, அத்தனையும் ஒரு நோன்பு நமக்கு பாடமாக தருகிறது. நோன்பு காலத்துல பாருங்க, யாரை பத்தியும் பராமரிப்போம், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம், அவ்வளவுதானே. யார் எப்படி இருந்தாலும் வீட்டுக்குள்ள ஜம்முன்னு உட்கார்ந்து இருப்போம், நம்ம பாட்டு குரான் ஓதுறது, அமல் செய்வது, இதுல தான் நம்ம போகுவோம். இந்த சிந்தனை வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும், இந்த உள்ளம் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் அந்த நோன்பின் மூலமாக நமக்கு தக்வா என்ற அடிப்படையை நமக்கு சொல்லித் தருகிறான் என்று இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். என்றால் அருமையானவர்களே, இந்த தக்வாவை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுக்குதான் நோன்பு நமக்கு கடமையாகப்பட்டது. ஆகவே நம்மளை நோக்கி நோன்பு வந்து கொண்டு இருக்கிறது. இந்த நோன்புக்கு உண்டான தயாரிப்பை நம்ம இப்பொழுதே ஸ்டார்ட் ஆகலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், ரஜப் மாசத்திலேயும் ஷஅபான் மாசத்திலேயும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய், ரமதான் மாதத்தை முழுமையாக அடைவதற்கு எங்களுக்கு உதவி செய் என்று ரமதானுடைய மாதத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தயாராகுங்கள் என்று சொன்னால், அந்த இறையச்சத்தை உருவாக்கி கொள்ள இப்பொழுதே நம்ம அதை அந்த பழக்கத்தை உள்ளத்தை பழக்கி கொள்ள வேண்டும். அது பழக்கணும் என்று சொன்னால்
நோம்பில ஒரு நன்மை இருக்கிறது என்ன தெரியுமா? தாய்மார்களுக்கு இது நிறைய நன்மை இருக்குது. இது மட்டும் சொல்லி நம்ம அடுத்த டைம் ஆயிடுச்சு சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஅவத்து ஸாயிமி இன்த ஃபித்ரிஹி முஸ்தஜாபத்துன். நோம்பாளி நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய துஆ அங்கீகரிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். யார் ரசூலுல்லாஹி குறிப்பிட்டா சொல்லல, நோம்பாளி அவன் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று சொன்னார்கள். அப்ப நம்ம துஆ ஏற்றுக்கொள்ளப்படும்னா நமக்கு ஏதாவது ஒரு காரணம் நடக்கணும். எத்தனை காரணங்கள் இருக்குதா இல்லையா? நம்ம குடும்பத்துல வசதி, அதாவது வாழ்க்கையில சரியான முறையில அமையல, வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க, சரியா வேலை அமையல, சரியா இந்த பரிமட்டு கிடைக்கல, அது எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் நீங்க நோன்பு வச்சு நீங்க நோன்பு திறக்கும் போது துஆ செய்யுங்க, அழுது மன்றாடுங்களேன். வல்ல ரஹ்மான் கண்டிப்பா தந்தே ஆகுவான். சொன்னது யாரு தெரியுமா? வாழ்க்கையில் உண்மையை தவிர வேற எதுவும் சொல்லாத கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒரு பாடம். நோம்பாளி கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். நோன்பு வச்சுட்டு நம்ம கேட்டோம்னா எல்லாமே நிறைவேறும். ஆகவே நோன்பை நாம் கடைபிடிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கு அருள் செய்வானாக. வாக்குர் தஅவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சய்யிதினா யா ரசூலல்லாஹ். خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين. يا رحمة للعالمين ويا دستكين ويا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد عديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها. أنت وليها ومولاها. أنت وليها ومولاها. أنت وليها ومولاها. اللهم بارك لنا فيما رزقتنا واغفر لنا وارحمنا ووسع لنا في دارنا. اللهم وأنت خير الوارثين. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. யா அல்லாஹ் எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தைமார்கள், எங்களுடைய மனைவி மக்கள், உடன் பிறந்தவர்கள், சொந்த பந்தங்கள், உலகத்தில் உண்டான இஸ்லாமியர்கள், எங்களுக்கு முன்னே சென்ற எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அனைத்து இஸ்லாமியருடைய சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இங்கே கூடி இருக்கக்கூடிய அனைவருடைய சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த வீட்டினுடையவர்களுடைய எல்லா பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை தக்வாவுடைய வாழ்க்கையை நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை தக்வாவுடைய வாழ்க்கை வர வேண்டும். ரப்பே ரஹ்மானே, எல்லா நிலையிலும் நாங்கள் தக்வாவுடையவர்களாக இருக்க வேண்டும். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான தக்வாவுடைய நிலையை தருவாயாக. தக்வாவுக்கு எதெல்லாம் உறுதுணையாக இருக்குமோ அனைத்து காரியங்களையும் செய்வதற்கு நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். குறிப்பா உள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ் ஹராமான சிந்தனையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்தால் புரிவாயாக. பாவம் செய்யும் நிலையை விட்டும் எங்களை நீ பாதுகாத்துக் கொள். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் நீ பாதுகாக்கக்கூடியவன். ரப்பே ரஹ்மானே, எங்களை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் வரக்கூடிய இந்த யா அல்லாஹ் இந்த ரஜப் மாசத்திலேயும் ஷஅபான் மாசத்திலேயும் யா அல்லாஹ் எங்களுக்கு முழுமையான பரக்கத்து செய்ய அல்லாஹ். ரமதான் மாதத்திலேயும் எங்களுக்கு முழுமையான பரக்கத்து செய்ய அல்லாஹ். ரமதான் மாதத்தை முழுமையாக அடைந்து யா அல்லாஹ் நிறைய அமல்களை செய்வதற்கு உண்டான தௌஃபீகை தா யா அல்லாஹ். ரமதான் மாதத்தை நாங்கள் வீணாக கழித்து விடக்கூடாது. ரப்பே ரஹ்மானே, நாங்கள் யா அல்லாஹ் ரமதான் மாதத்தின் முழுமையான நன்மைகளை நாங்கள் செய்ய வேண்டும். ரப்பே ரஹ்மானே, எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக. உடல் ஆரோக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. நோன்பு வைப்பதற்கு உண்டான ஆரோக்கியத்தை எங்களுக்கு நீ தாயா அல்லாஹ். எல்லாம் மற்ற காரியங்கள் செய்வதற்கு உண்டான அமல்கள் செய்வதற்கு அந்த உடல் ஆரோக்கியத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, உடல் ஆரோக்கியத்தை எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு யா அல்லாஹ் நிரந்தரமாக்கி தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் எத்தனையோ மக்கள் வாழ்கிறார்கள். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் பெரிய பெரிய நோய்களினால் பாதிக்கப்படுகிறார்கள். ரப்பே ரஹ்மானே,
யா அல்லாஹ் அவர்கள் படக்கூடிய அந்த சிரமங்களை பார்க்கும் போது யா அல்லாஹ் கண்ணீர் விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எந்த பாவத்தின் காரணமாக எங்களை நீ பிடித்து விடாத ரப்பே ரஹ்மானே, எந்த பாவத்தின் காரணமாக எங்களை நீ தண்டித்து விடாத ரப்பே ரஹ்மானே, நோய்களை கொண்டு எங்களை தண்டித்து விடாத ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை கொண்டு நீ தண்டித்து விடாத ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்களை கொண்டு எங்களை தண்டித்து விடாத ரப்பே ரஹ்மானே. கணவன்மார்களை கொண்டு யா அல்லாஹ் எங்களை தண்டித்து விடாத ரப்பே ரஹ்மானே. எங்களுடைய பெற்றோர்களை கொண்டு தண்டித்து விடாத ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் யாரை கொண்டும் எங்களை நீ தண்டித்து விடாத ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் வெளியிலே செல்லும் போது யா அல்லாஹ் முழுமையான பாதுகாப்பை தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் வெளியே செல்லும் போது திடீர் ஆபத்துகள் எத்தனையோ நடக்கிறது ரப்பே ரஹ்மான், அதற்கு நாங்கள் அகப்பட்டு போயிடக்கூடாது ரப்பே ரஹ்மானே. எத்தனையோ பேர்கள் கால்கள் இல்லாமல் கைகள் இல்லாமல் எல்லாம் எவ்வளவோ உறுப்புகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ரப்பே ரஹ்மானே. அந்த நிலைப்பாட்டுகளை என்றும் எங்களை பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. நீ யாரையெல்லாம் பாதுகாத்தாய் அவர்கள் தான் பாதுகாப்பு பெற்றவர்கள் ரப்பே ரஹ்மானே. நீ யாருக்கு ஹிதாயத்து கொடுத்தாய் அவர்கள் தான் ஹிதாயத்து உடையவர்கள் ரப்பே ரஹ்மானே. நீ யாருக்கு ஷிஃபாவை கொடுத்தாயோ ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்தார்களோ அவர்கள் தான் ஆரோக்கியமா வாழக்கூடியவர் ரப்பே ரஹ்மானே. நாங்கள் என்ன முயற்சி செய்தாலும் எதுவும் எங்களுக்கு நடக்கப் போவதில்லை ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் சுகர் வியாதியினால் எந்த ஆபத்தும் வந்து விடாமல் நீ பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ யா அல்லாஹ் சுகருக்கு எதிரான சாப்பாடுகளை நாங்கள் சாப்பிட்டு விடுகிறோம் ரப்பே ரஹ்மானே. உணவுகளை நாங்கள் சாப்பிட்டு விடுகிறோம், அதனால் எங்களுக்கு சுகர் ஏறி விடுகிறது ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் அதை நீ யா அல்லாஹ் உன்னால் அதை கட்டுப்படுத்த முடியும். அந்த உறுப்பு யா அல்லாஹ் உன்னால் அதை நீ கட்டுப்படுத்த முடியும் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய உறுப்புகள் நல்ல முறையில் இயங்கி யா அல்லாஹ் அதனுடைய தீமைகளிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். சுகர் வியாதியை கொண்டு எத்தனை பேர் கிட்னி இழந்து போயிருக்கிறார் ரப்பே ரஹ்மானே. சுகர் வியாதியை கொண்டு எத்தனை பேர் கால் கைகள் இழந்து போயிருக்கிறார் ரப்பே ரஹ்மானே. சுகர் வியாதியை கொண்டு எத்தனை பேர்கள் உடல் உறுப்புகள் இழந்து போயிருக்கிறார் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் அந்த அனைத்து தீமைகளிலிருந்து எங்களையும் எங்களுடைய சந்ததிகளில் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யாருக்கும் அந்த மாதிரியான முசீபத்துகள் வந்து விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எத்தனை பேர்கள் கேன்சர் வியாதியிலே பாதிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் அனைத்து தீமையிலிருந்து அந்த பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்கள் படக்கூடிய அந்த கஷ்டத்தை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கிற ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்களுக்கு முழுமையான ஷிஃபாவை கொடு யா அல்லாஹ், முழுமையான ஆரோக்கியத்தை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எந்த மக்களுக்கும் அந்த மாதிரியான சோதனைகள் வந்து விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய எதிரிகளாக இருந்தாலும் யாருக்கும் வந்து விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் யாரையும் சாபம் விட்டு விடக்கூடாது ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு நாங்கள் யாரையும் சாபம் விட்டு விடக்கூடாது, எங்களை யாரும் சாபம் விட்டு விடக்கூடாது ரப்பே ரஹ்மானே. நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யாருடைய சாபத்திற்கும் நாங்கள் ஆளாகிடக்கூடாது ரப்பே ரஹ்மானே. யாருடைய மன உளைச்சலுக்கும் நாங்கள் ஆளாகிடக்கூடாது ரப்பே ரஹ்மானே. யாருடைய வைத்தறிச்சலுக்கும் நாங்கள் ஆளாகக்கூடாது ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் யாருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் யா அல்லாஹ் கெடுத்து விடக்கூடாது ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எல்லா மக்களிடத்திலும் நல்லவர்களாக வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய் யா அல்லாஹ். எல்லா விதமான நன்மைகளையும் நாங்கள் செய்வதற்கு நீ தௌஃபீக் செய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களையும் அறியாமல் தவறுகள் நடக்கும் யா அல்லாஹ், அதை மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவங்களை அவர்களுக்கு நீ கொடுத்திரு யா அல்லாஹ். எங்களுக்கு யாராவது தவறுகள் செய்தால் அவர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு நீ தா யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே நீ எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு செழிப்பான வாழ்க்கையை தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரிஸ்க் உயர்வான ரிஸ்கை எங்களுக்கு தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நாங்கள் கஷ்டமாக வாழ்ந்து விடக்கூடாது ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நாங்கள் சிரமப்பட்டு வாழ்ந்து விடக்கூடாது ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நாங்கள் உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. உயர்வான கண்ணியமான தீனிலே நாங்கள் இருக்கிறோம் ரப்பே ரஹ்மானே. இஸ்லாத்தில் நாங்கள் இருக்கிறோம், அந்த இஸ்லாத்திலே உயர்ந்த இடத்தில் நாங்கள் வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் செல்வத்திலே நாங்கள் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் ரப்பே ரஹ்மானே. ஆரோக்கியத்தில் நாங்கள் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் ரப்பே ரஹ்மானே. நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு பொருளாதாரத்தை விசாலமாக்கி தா யா அல்லாஹ். எத்தனை பேர்கள் கஷ்டப்படுகிறார் ரப்பே ரஹ்மானே. வெளிநாடுகளுக்கு சென்று கூட எத்தனை குடும்பங்களில் யா அல்லாஹ் சரியான ஒரு உழைப்பு இல்லாமல் சரியான வேலைகள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்களுக்கு யா அல்லாஹ் செல்வத்தை நீ கொடு யா அல்லாஹ், சிரமத்தை நீக்கி யா அல்லாஹ். அவர்கள் கடன் பட்டு போயிருக்கிறார் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் அந்த கடனை அடைப்பதற்கு பல நாட்கள் வருடங்கள் ஆகிறது ரப்பே ரஹ்மானே. அதையெல்லாம் சீக்கிரமாக முடிப்பதற்கு நீ தௌஃபீக் செய் யா அல்லாஹ். அந்த நாட்டில் அவர்கள் உரிமையோடு வாழ வேண்டும், அவர்கள் நாட்டில் எல்லாம் பரிமட்டோடு வாழ வேண்டும், கார்டுகளோடு வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. நீ அதற்கு நீ தௌஃபீக் செய் யா அல்லாஹ். உயர்ந்த இடத்தில் வாழச் செய்ய அல்லாஹ். வெளிநாட்டிற்கு போன எந்த மக்களும் யா அல்லாஹ் கஷ்டப்பட்டு விடக்கூடாது ரப்பே ரஹ்மானே. அவர்களுடைய முதலாளிகள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், அவருடைய தொழிலாளிகள் அவர்களோடு தொழில் செய்யக்கூடிய
செய்யக்கூடியவர் நல்லவர்களாக இருக்க வேண்டும். யா அல்லாஹ் அவர்கள் நோன்பு வெட்டுகள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். ரப்பி ரஹ்மானே, யாரும் பொறாமைப்பட்டு விடக்கூடாது. ரப்பி ரஹ்மானே, பொறாமையின் காரணமாக எவ்வளவு சிரமங்களை சந்திக்கிறார்கள். ரப்பி ரஹ்மானே, எவ்வளவு கந்திஷ்டிகளை யா அல்லாஹ் தாங்கிக் கொள்கிறது. ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் கந்திஷ்டியை விட்டும் பொறாமை கண்களை விட்டு பில்லி சூரியன் முசீபத்திலிருந்து பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் இத்தனை குடும்பங்களில் செய்வதை வைத்து யா அல்லாஹ் தன்னைத்தானே யா அல்லாஹ் மாய்த்துக் கொள்கிறார்கள். ரப்பி ரஹ்மானே, அப்படிப்பட்ட உதவித்தனத்திலிருந்து யா அல்லாஹ் நீ பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்கள் நல்ல எண்ணத்தை கொடு. யா அல்லாஹ், யாராவது எங்களுக்கு தீமை செய்தால் பொறாமையின் காரணமாக தீமை செய்தால் அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடு. யா அல்லாஹ், எங்கள் மீது பொறாமைப்பட்டு விடாமல் நீ பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ், எல்லாம் நாங்கள் அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் மனமூந்து கொடுத்து யா அல்லாஹ் அதிலிருந்து நாங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு தௌஃபீக் செய். யா அல்லாஹ், எத்தனையோ குடும்பங்கள் சொந்த பந்தங்கள் யா அல்லாஹ் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டு யா அல்லாஹ் தவிக்கிறார்கள். ரப்பி ரஹ்மானே, அந்த தீமைகளில் இருந்து நீ பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ், உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தா. யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகளை கண்ணியமான வாழ்க்கை வாழ செய்ய. யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகள் உயர்வான வாழ்க்கை வாழ வேண்டும். ரப்பி ரஹ்மானே, எத்தனை குடும்பங்களில் திருமணம் முடித்தும் சரியான வாழ்க்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ், திருமணத்திற்கு முன்னால் அந்த சந்தோஷத்தோடு எப்படி இருந்தார்களோ அது மாதிரி அந்த ஜோடிகள் திருமணத்திற்கு பிறகும் சந்தோஷமாக வாழ்வதற்கு உண்டான தௌஃபீக் செய்ய. அல்லாஹ், எல்லாம் திருமணம் முடித்து எத்தனை குழந்தைகளுக்கு யா அல்லாஹ், எத்தனை நபர்களுக்கு யா அல்லாஹ் குழந்தை இல்லாமல் பல வருடங்களாக இருக்கிறார். நபி ரஹ்மானே, குழந்தை பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், உன் அருளால் குழந்தை பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், இந்த மஜ்லிஸின் காரணமாக யா அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், இந்த மஜ்லிஸ் யா அல்லாஹ் கூட்டாக நாங்கள் உங்களிடத்தில் கையேந்துகிறோம். ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினால் யா அல்லாஹ் நீ அந்த அவர்கள் குழந்தை பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், இணக்கமான வாழ்க்கையை கூடிய அல்லாஹ், இந்த மஜ்லிஸை நீ கபூல் செய்து கூடிய அல்லாஹ், கியாமத் நாள் வரை நடைபெறுவதற்கு தௌஃபீக் செய். யா அல்லாஹ், நோம்பிலே ஒவ்வொரு நாளும் யா அல்லாஹ் இந்த மாதிரி மஜ்லிஸில் நடந்து அந்த நோன்பை நாங்கள் கண்ணியப்படுத்துவதற்கு, நோன்பை பற்றி உண்டான சிறப்புகளை தெரிந்த வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு நீ தௌஃபீக் செய். யா அல்லாஹ், எல்லா சிரமம் இல்லாத வாழ்க்கையை தா. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த நாட்டிலே எல்லா உரிமைகளும் பெற்று நாங்கள் வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய். யா அல்லாஹ், எங்க நாட்டிலே எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு நீ தந்துரு. யா அல்லாஹ், ஏழை எளிய மக்கள் நல்ல சந்தோஷமாக வாழ வேண்டும். ரப்பி ரஹ்மானே, சில யா அல்லாஹ் எதிரிகள் இந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று துடிக்கிறார்கள். ரப்பி ரஹ்மானே, அதற்கு யா அல்லாஹ் நீ ஒரு காலம் இடம் கொடுத்து விடாதே. ரப்பி ரஹ்மானே, அதற்கு நீ இணக்கத்தை கொடுத்து விடாதே. ரப்பி ரஹ்மானே, அந்த வாய்ப்புகளை நீ கொடுத்து விடாதே. ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் அதற்கு அவர்களுக்கு சாதகமாக எத்தனை நபர்கள் இருந்தாலும் அத்தனை முயற்சிகளில் நீ முறியடித்து யா அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை நீ கொடுத்தருவர். யா அல்லாஹ், இஸ்லாமியர்களையும் இஸ்லாம் அல்லாதவர்களையும் யா அல்லாஹ் ஒற்றுமையோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய். யா அல்லாஹ், எல்லா உரிமைகளும் பெற்று வாழ வேண்டும். ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ், கண்ணியமானவனே, கண்ணியத்தோடு வாழ்வதற்கு தௌஃபீக் செய். யா அல்லாஹ், நாங்கள் புரிந்து வாழக்கூடிய இந்த பாக்கியத்தை தா. யா அல்லாஹ், ரப்பி ரஹ்மானே, எங்களுக்கு இந்த மஹ்ஷருடைய கபருடைய வாழ்க்கையை லேசாக்கிட்டா. யா அல்லாஹ், யா அல்லாஹ், சக்கராத்துடைய வேதனை எங்களுக்கு லேசாக்கிட்டா. யா அல்லாஹ், சக்கராத்தில எங்கள் உயிரிடு மேலான உயிருக்கு உயிரான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக ஷஹாதத்து கலிமா சொல்லி நாங்கள் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அவர்கள் கண்ணால் கண்டு எங்களுடைய உயிர் பிரிவதற்கு உண்டான தௌஃபீக் தா. யா அல்லாஹ், அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலான அன்பை எங்களுக்கு தா. யா அல்லாஹ், அவர்களுடைய அன்பை எங்களுக்கு தா. யா அல்லாஹ், எங்கள் அன்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ், திங்கள் இரவும் வெள்ளி இரவும் எங்களுடைய அமல்களை அவர்களுக்கு எடுத்து காட்டும் போது ஹமிதுல்லாஹ உன்னை புகழக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தா. யா அல்லாஹ், எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை தா. யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே, கபரிலே அவர் எங்களை வைக்கும் பொழுது எங்களுக்கு நீ ரஹ்மத் செய். யா அல்லாஹ், எங்களை குளிப்பாட்டும் போது எங்களுக்கு ரஹ்மத் செய். யா அல்லாஹ், எங்களை யா அல்லாஹ் சுமந்து செல்லும் போது எங்களுக்கு ரஹ்மத் செய். யா அல்லாஹ், எங்களை தொழுக வைக்கும் போது ரஹ்மத் செய். யா அல்லாஹ், கபரிலே வைக்கும் போது எங்களுக்கு ரஹ்மத் செய். யா அல்லாஹ், கபரிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணும் போது ஹாதா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அவர்களை சென்று முஸாஃபஹா முஆனகா செய்து நாங்கள் ஆனந்த பரவசம் அடைவதற்கு நீ தௌஃபீக் செய். யா அல்லாஹ், உயர்வான சந்தோஷத்தின் மகிழ்ச்சி எங்களுக்கு நீ தந்தருள். யா அல்லாஹ், மஹ்ஷரை விட்டு நாங்கள் மஹ்ஷருக்காக எழுப்பப்படும் போது நல்லடியார்கள் கூட்டத்தில் எழுப்ப வேண்டும். ரப்பே, யா அல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான கைகளினால் ஹவுதுல் கௌசர் தராத் நீர் அருந்த பாக்கியத்தை தா. யா அல்லாஹ், அவருடைய ஷஃபாத்தை எங்களுக்கு நசீபாக்கி தா. யா அல்லாஹ், மீசான் தராஸ் நன்மை தட்டு கணக்கும் பொழுது எங்களை அருகாமையில் இருந்து எங்களை யா அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தா. யா அல்லாஹ், ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு கடப்பதற்கு உதவி
தோல்வியாக நீ அவர்களை தாக்கித்தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் சொர்க்கம் செல்வதற்கு யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ். அவர்கள் கரம் பிடித்து நாங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் ரப்பே, எங்களுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை தா யா அல்லாஹ். உயர்ந்த சொர்க்கமய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கலோகத்தை தந்து உன்னுடைய நிகாவை உன்னுடைய ரிதாவை உன்னுடைய மக்ஃபிரத்தையும் எங்களுக்கு தா ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு யா அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்க்கையை தா யா அல்லாஹ். உயர்தரமான வாழ்க்கையை தா ரப்பே ரஹ்மானே. எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். கடன் இல்லாத வாழ்க்கையை தா யா அல்லாஹ். கடனை எல்லாம் கொடுத்து விட்டு யா அல்லாஹ் நிம்மதியாக வாழ்வதற்கு தௌஃபீக் செய் யா அல்லாஹ். நாங்கள் நீண்ட காலங்கள் வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. சிறு வயதில் நாங்கள் மூத்தாகிவிடக் கூடாது ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் சிறு வயதிலே மூத்தாக்கி விடாது எங்களை ரப்பே ரஹ்மானே. இந்த உயிர் எப்பொழுதும் போக வேண்டியதா ரப்பே ரஹ்மான். இந்த உலகத்தில் நாங்கள் நிரந்தரமாக இருக்க போவதில்லை. என்றாய்க்காவது ஒரு நாள் நாங்கள் மூத்தாக போகிறோம். அதே நேரத்தில் யா அல்லாஹ் நாங்கள் சிறு வயதிலே நாங்கள் மூத்தாகிவிடக் கூடாது ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் நீண்ட காலங்கள் வாழ வேண்டும், உன்னுடைய பொருத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக, ஒரு அரணாக, எங்களுடைய பிள்ளைகள் மருமக்கள் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் ஒரு தூணாக இருந்து நாங்கள் செயல்படுவதற்கு தௌஃபீக் செய் யா அல்லாஹ். அவர்கள் எங்களை நேசிக்க வேண்டும், கண்குளிர்ச்சியாக வேண்டும், நாங்கள் அவர்களுக்கு கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் ரப்பே ரஹ்மானே. எங்களுக்கு நீ தௌஃபீக் செய் யா அல்லாஹ். எங்கள் ஜோடிகளின் மூலமாக எங்களுக்கு பரக்கத்து செய்ய அல்லாஹ். எங்கள் ஜோடிகள் யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமானவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாங்கள் ஜோடியாக சந்தோஷமாக இருப்போது நாளை மறுமையில் நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ரப்பே ரஹ்மானே. அதற்கு நீ அருள் செய் யா அல்லாஹ். எங்களை புரிந்து கொள் யா அல்லாஹ். இந்த சிறிய துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும், உன் கண்ணியத்தின் பொருட்டாலும், உன் நல்லோர்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் பொருட்டாலும், உன் ரப்பு தனத்தின் பொருட்டாலும், உன் வஹதானியத்தின் பொருட்டாலும் அங்கீகரித்துக் கொள் யா அல்லாஹ். ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم تقبل منا دعانا بحق رسول الله صلى الله عليه وسلم. اللهم سلم ديننا وسلم دنيانا وسلم آفات الدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى واصلح لنا ما مضى يا واسع الكرم برحمتك يا أرحم الراحمين. آمين آمين. صلى الله تعالى وسلم وبارك ورحمة على رسولك وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.